எங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். வாழும் மண்ணும் வாழும் யாவும் படைத்தவன் யார்? வாழும் உயிருக்கு வாழ்வின் முடிவாய் நிலைப்பவன் யார்? வாழும் மண்ணும் வாழும் யாவும் படைத்தவன் யார்? வாழும் உயிருக்கு வாழ்வின் முடிவாய் நிலைப்பவன் யார்? என்னென்ன விந்தைகள் எங்கெங்கும் காண்கின்றோம், அனைத்திற்கும் அடிப்படையில் இயேசுவே காரணம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கல்வாரி பலியிலே எத்தனையோ பேர் நம்மிடம் ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஆண்டவர் இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து இதோ நம்முடைய நாட்டை உலகத்தை மீட்டுக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இரண்டாவது அலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பேர் விடுதலையாகி வீடு திரும்பி இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி தர வேண்டும் என்று சொல்லி இறந்தோருக்காக ஜெபிப்போம். அவர்களை இழந்து வாழுகிற குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். மேலும் இன்றைய தினம் நாம் தந்தையர் தினமாக இந்த நாளை அனுசரிக்கின்றோம். ஆகவே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பன்களுக்காக, தந்தையர்களுக்காக, அவருடைய உடல் ஆன்ம சுகத்திற்காக, குடும்பத்தை தொடர்ந்து வழிநடத்த தேவையான ஆற்றலையும் அருளையும் ஆண்டவர் தந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த கல்வாரி பலியிலே ஒன்றிணைவோம். நம்முடைய கருத்துக்களையும் சேர்த்து இதோ இந்த கல்வாரி பலிப்பீடத்திலே நம்முடைய உள்ளத்தையும் இதயத்தையும் இதோ விண்ணகத்தை நோக்கி எழுப்புவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மையை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகிறவரும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் சூறாவளியில் நின்று யோபுவுக்கு அருளிய பதில். கருப்பையில் நின்று கடல் புடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. உன் இரு மாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பஞ்சாதி ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. பஞ்சாதி ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. உன் தாயின் உதிரத்தில் உனை தீர்ந்தார், உன் வாழ்வின் உறவாய் உன்னில் நிறைந்தாய். உன் தாயின் உதிரத்தில் உனை தீர்ந்தார், உன் வாழ்வின் உறவாய் உன்னில்
சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இருந்தார், அனைவரும் அவரோடு இருந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோரே தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தோருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இருந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படித்தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்பொழுது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கடிந்தன, புதியன புகுந்தன அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இது வாங்குதலும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தமிழ்நாட்டிலே எத்தனையோ முறை எத்தனையோ புயல் தாக்கி இருக்கிறது. கஜானா புயலாக இருக்கலாம், ஓகி புயலாக இருக்கலாம். எத்தனையோ பேர் வாழ்வாதாரத்தை இழந்தார்கள், எத்தனையோ பேர் குடும்பத்தை இழந்தார்கள், சொத்து சுகத்தை இழந்தார்கள், தங்களுடைய தாய் தகப்பனை உறவுகளை இழந்து எத்தனையோ பேர் நடுத்தெருவில் நின்றார்கள். நம்முடைய மாநில அரசு, மத்திய அரசு எத்தனையோ உதவிகளை செய்ததை நாம் பார்த்திருக்கின்றோம். சில நேரங்களிலே இயற்கை சீற்றமானது, அது கடலாக இருக்கலாம், இல்லை புயலாக இருக்கலாம், இல்லை நிலநடுக்கமாக இருக்கலாம். எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் வரும் என்று யாராலும் யூகிக்க முடிவதில்லை. ஒரு முறை நான் தியானம் கொடுக்க சென்றிருந்த பொழுது ஒரு ஊரிலே வீட்டுக்கு போறேன். அப்போ அந்த அன்பியங்கள் உள்ள அந்த எஸ்எஸ்சி உள்ள தலைவர்கள் வந்து ஒவ்வொரு அன்பியத்திற்கும் வீடுகளை சந்திக்க அழைத்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப நான் போகும் பொழுது ஒரு வீட்டுல போன உடனே முன்னாடி பந்தல் போட்டிருந்தாங்க, பச்சை வகையில பந்தல் போட்டிருந்தாங்க. நான் நினைச்சேன் ஏதோ விசேஷம் நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல போறோம். அந்த அவங்க மேல தங்கியிருந்தாங்க, ஓனரங்க கீழே வந்து வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அப்ப மேல வீட்டுக்கு போற உடனே உள்ள
உடனே போனோடனே அகர்பத்தி ஸ்மெல் நல்ல கமகமான வாடை அடிச்சது. அப்போ போனோடனே பார்த்தா ஒருத்தவங்க படம் வச்சிருந்தாங்க, ஒரு பொண்ணோட ஃபோட்டோ. இளமையாக இருந்தாங்க, கொஞ்சம் போனால் ஒரு 40 வயசுக்குள்ள தான் அந்த பெண்ணானவர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த படத்தை வச்சுட்டு அங்கே ஒரு தாத்தா பாட்டி உட்காந்துருந்தாங்க, பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்போ போனோடனே என்னை பார்த்த உடனே அவங்க கண்ணில் இருந்து தார தாரையாக கண்ணீர் வடி அப்படியே ஊற்றுது. அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியல, என்ன சொல்லவும் முடியல. வாய் நடுங்குது, பல் நடுங்குது. நான் பார்க்குறேன், அவங்களுடைய கண்களை பார்க்குறேன், ஏதோ சொல்ல வராங்க, அவங்களால சொல்ல முடியல. ஓ என்று ஒப்பாரி வைத்தாக ஆரம்பித்தார்கள் என்னை பார்த்த உடனே. பாருங்க ஃபாதர், என் பிள்ளை என்னை விட்டுட்டு போயிட்டா, என் மகன் எங்களுக்கு முன்னாடி கண்ணு மூடிட்டு போயிட்டா, நாங்க சாகிறதுக்கு முன்னாடி என் மகன் எங்களை விட்டுட்டு போயிட்டா ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஆள ஆரம்பிச்சாங்க. நான் அது தியானம் கொடுக்க போயிருந்தேன். அவங்க என்ன ஏது என்ன ஃபேமிலின்னு எனக்கு தெரியாது. உடனே சரிங்கம்மா பரவாயில்ல, அவங்க யார் கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டால் இந்த 3 பிள்ளைங்க காமிக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க. இந்த 3 பிள்ளைங்களை தெருவில் அனாதையை விட்டுட்டு போயிட்டா, எங்க மேலே பாரத சுமந்துட்டு போயிட்டா, நாங்கள் கண்ணை மூடிட்டு போயிட்டோம், அந்த பிள்ளைங்களை யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க. சரி, அவங்க வீட்டுக்காரங்க, அவங்க மருமகனைங்க அப்படின்னு கேட்டால் அங்கிட்டு கை காமிக்கிறாங்க. அந்த படத்தில் இன்னொரு படத்தை காமிக்கிறாங்க. இவளுக்கு முன்னாடி இந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டார் 1 வருஷத்துக்கு முன்னாடி. 2 பேரும் அனாதை இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் எங்க வாழ்க்கையில இந்த புயல் அடிக்கணும், ஏன் ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு, எங்களை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேல கேள்வி. இப்படி இருந்து என் மகன் வந்து திறந்தவன் கோயிலுக்கு போவாளே, கடவுளுக்கு பிரமாணிக்கமா இருந்தாலே, எங்க வாழ்க்கையில ஏன் ஃபாதர் இந்த ஒரு புயல் அடிக்கணும், கடவுள் இருக்கிறாரா, பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு, ஏன் எங்க வீட்டுல இப்படி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டான். எனக்கு பதில் தெரியல, என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். யோபு கேட்கிறார். யோபுக்கு பாத்தீங்கன்னா 7 மகன்கள், 3 மகள்கள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், சொல்லப்படுகிறது 500 ஏற்கழுதைகள், 500 இன்னும் மிருகங்கள் என்னென்னமோ எழுதப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு இருந்துச்சு. சொத்து சுகம், மனைவி, பிள்ளைங்க, அவருக்கு இல்லாதது எதுவும் கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவரை ஆசீர்வதித்திருந்தார். அப்ப சாத்தான் சோதிக்க கேட்கிறான். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், நீ நம்புறியா இவனை, நான் எல்லாத்தையும் இவன் அவன் எடுக்கிறேன் பாரு, உன்னை தூற்றுவான் என்று சொல்லுவான். பாண்டவர் சொல்றாரு, ஏன் மகன் அப்படி செய்ய மாட்டான், நீ எடுத்து பாரு, பெர்மிஷன் கொடுப்பாரு, நீ எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடு, சொத்து சுகம் பிள்ளைங்க எல்லாத்தையும் எடு, உயிரை மட்டும் எடுக்க அனுமதி கொடுக்க மாட்டான். அப்போ இவன் போய் சோதிப்பான், எல்லாத்தையும் எடுத்துருவான். அவன் இருந்த பிள்ளைங்க பார்த்து பிள்ளைங்க போயிடும், கழுதைகள், ஒட்டகங்கள், அவர் வச்சிருந்த ஆடு மாடு எல்லாமே போயிடும். அப்ப அவர் வந்து புண்களோடு நடுத்தருக்குள்ள கிடப்பாரு, குப்பை மேல கிடப்பாரு. நாய்கள் வந்து அவருடைய புண்களை நாக்கும். அப்போ ஓட்டை வச்சுக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு புண்களை. அப்ப அவன் மனைவி வந்து திட்டுவா, 3 நண்பர்கள் திட்டுவாங்க, இப்படியும் இந்த ஆண்டவரை நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கியா, இந்த ஆண்டவர் உன்னை கை விட்டுட்டாரு, விட்டுட்டு வா, அவர் உண்மையான கடவுள் இல்லை, விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவர் சொல்வாரு, நான் பிறந்த மீனியாய் வந்தேன், பிறந்த மீனியாய் செல்வேன், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், அவர் நாமும் போற்ற பெறும் என்று சொல்லுவார். யாரால் சொல்ல முடியும்? அந்த பாட்டியை பார்த்து கேட்டாங்களே கேள்வி, கடவுள் இருக்கிறாரா, அவர் எங்க இருக்கிறாரு, கண்ணு இருக்கா, காது இருக்கா, எல்லாம் இருக்கான்னு கேட்டுட்டாங்க. எனக்கு பதில் சொல்றேன். இதே தான் யோபினுடைய மனைவியும் நண்பர்களும் சொன்னாங்க, அந்த கடவுளை கேளு. அப்போ யோபு கேட்பார், ஏன் ஆண்டவரை இப்படி விட்டுட்டீங்க, நான் உங்களுக்கு பிரமாணிக்கமா தானே இருந்தேன், நான் நீதிமானா தான் உங்க பார்வையில இருந்தேன். அதுக்கு ஆண்டவர் சொல்வார், இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, எங்கிருந்து ஒளி வருகிறது என்று உனக்கு தெரியுமா, கடலின் ஆழம் தெரியுமா, ஆடு குட்டி ஈனும் பருவம் தெரியுமா, நிலத்தினுடைய பரப்பளவு தெரியுமா, உனக்கு பூமியினுடைய பரப்பளவு தெரியுமா, நீ யாரை பார்த்து கேட்கிற, படைத்தவரை பார்த்து கேள்வி கேட்கிறாயே, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, கடலின் ஆழம் தெரியுமா, உனக்கு ஒளி எங்கிருந்து வருதுன்னு தெரியுமா, எல்லாத்தையும் கேட்பாரு. அப்பதான் தப்பு உணர்வார்.
யோபு, இவங்கெல்லாம் என்னை தூண்டி விட்டாங்களே ஆண்டவரே, அதனாலதான் உங்களை பார்த்து நான் கேட்டேன். இருந்தாலும் அவர் கேட்டார் கேள்வி, இருந்தாலும் விசுவசித்தார். கடவுளை அவர் எப்பொழுதும் அவர் வைத்த நம்பிக்கையை, விசுவாசத்தை கைவிடவில்லை. ஒருபோதும் கைவிடவில்லை. யோபு புத்தகமானது ஒரு யூத துறவியால் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த புத்தகமானது அவங்க எப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து அவங்க கானான் தேசத்தை நோக்கி நடந்து போனாங்களோ அந்த சமயத்துல ஒரு நீதிமான் பட்ட துன்பத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அது யோபு என்று சித்தரிக்கப்படுகிறது. ஆக கடவுள் எங்கே இருக்கிறார்? நம்முடைய வாழ்விலே புயல் என்னும் துன்பம் வரும் பொழுது, நோய்கள் வரும் பொழுது, நம்முடைய எதிரிகள் நம்மை பார்க்கும் பொழுது கடவுள் எங்கே போகிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரா? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் கடவுள் எங்க இருக்கிறாரு? எங்கேயோ இருக்கிறார், தூரத்தில் இருக்கிறார். நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா சொல்லுவாங்க இல்லைங்களா, சோறு கூட்டும் போது நிலால யார் இருக்கா? பாட்டி இருக்கா இல்லையா? நிலாவா சொல்லுவோம், பாட்டி அங்கே வர சுட்டு இருக்கு. கடவுள் எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறார், வானத்துல இருக்கிறாரு. அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம், ரொம்ப தூரத்துல இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைய முதல் வாசகமும் இந்த 3 வாசகங்களுமே, குறிப்பாக நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது, நாம் புயலிலே அலைக்கழிக்கப்படும் பொழுது, வாழ்க்கை என்னும் இந்த கடலிலே நாம் தத்தளிக்கும் பொழுது ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அங்க மார்க் நற்செய்தியிலே சொல்றது அவர் தூங்கி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா? நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் கடவுள் எங்கே இருக்கிறார்? இவ்வளவு துன்பங்கள் வருது, இவ்வளவு இயற்கை சீற்றங்கள் வருது, நிலநடுக்கம், சுனாமி வந்துச்சு, இல்ல கடல் சீற்றங்கள் வருது, இந்த இப்பொழுது கொரோனா தொற்று நோய், உலகமே பாதிக்கப்பட்டது. எங்க இருக்கிறார்? இயற்கை கடவுளுக்கு அப்பாற்பட்டதா? இயற்கை சீற்றமானது கடவுளுக்கு அப்பாற்பட்டதா? கடவுள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? கண்ட்ரோல் பண்ணுகிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் சொல்கிறது. கடவுள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இறையாதை அமைதியாயிரு என்று காற்றுக்கு கட்டளையிடுகிறார், அலைகளுக்கு கட்டளையிடுகிறார், அங்கே அமைதி ஏற்படுகிறது. அதே போன்று யோபு நூலிலே பார்க்கின்றோம், அவர் அனுமதி கொடுக்கின்ற தொடக்கத்திலே, புரிஞ்சுதுங்களா? அவருடைய வாழ்க்கையிலே இந்த சாத்தான் என்னும் அலையானது, புயலானது அடிக்கிறது, சோதிக்கிறார். அப்போ அவர் சோர்ந்து அவர் சோர்ந்து போனார். இருந்தாலும் நம்பிக்கை அவர் தளர விடவில்லை. அவர் ஆண்டவரை பிடித்துக் கொண்டார். ஆண்டவர் இருக்கிறார் நம்பினார். அதனால்தான் எல்லாத்தையும் ஆண்டவர் 2 மடங்கா திருப்பி கொடுத்தார். அவர் கைவிடல, 2 மடங்கா திருப்பி கொடுத்தாரு. எல்லாரும் சொன்னாங்க அந்த கடவுளை விட்டுட்டு வா, ஆனா யோபு விடவில்லை, கடவுளை இறுக பற்றி கொண்டார். அதனால்தான் ஆண்டவர், நான் இருக்கிறேன், நான் வாழும் கடவுள், உயிருள்ள கடவுள், உண்மையான கடவுள், நான் தூரத்திலே இருப்பவன் அல்ல, உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு வாசம் செய்கிறேன், இம்மானுவேலாக இருக்கிறேன் என்று இதோ யோபுவுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால்தான் யோபுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடந்தன. அதே போலதான் அப்போஸ்தலருடைய வாழ்வில் நீங்க பாருங்க. நீங்க நற்செய்தி பார்த்தோம் என்றால், இந்த நற்செய்தியானது எப்பொழுது எழுதப்பட்டது என்றால் கிபி 60ஆம் நூற்றாண்டிலே, அதாவது 60ஆம் அந்த ஆண்டவர் நம்ம இந்த மன்னகத்திற்கு முன்னேற்றம் அடைந்த பிறகு 60ஆம் ஆண்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. நீரோ மன்னன் காலத்தில் என்ன நடந்தது? இங்க ஒவ்வொன்றும் உருவகங்கள். இங்கு கடல் என்று சித்தரிக்கப்படுவது, அங்க மாலை நேரம் ஆயிடுச்சு, சீடர்களை கூட்டிக்கிட்டு போறார், கடலுக்குள்ள போறார். அப்போ இவரே அந்த படகுல படுத்து தூங்கிறார், மற்ற படகுகளும் பயணிக்கின்றன. இங்கு கடல் என்பது இவ்வுலகம், புரிஞ்சுதுங்களா? கடல் என்பது இவ்வுலகம். இங்கே படகு என்பது அது அவர் எந்த படகுல ஏறுவார்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் சொல்லப்படுகிறது, அவர் எழுதிய படகு ராயப்பர் இருந்த படகு, சரிங்களா? பேதர் இருந்த படகிலே தான் அவர் பயணிக்கிறார். ஆக இங்கே படகு என்பது திரு அவையை குறிக்கிறது, திருச்சபையை குறிக்கிறது. ஆக ராயப்பர் தேர்ந்தெடுத்த கடவுள் இயேசு தேர்ந்தெடுத்த யாரு திருச்சபையினுடைய தலைவராக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? ராயப்பரை தேர்ந்தெடுத்தார். ஆக இந்த ராயப்பரை வைத்து எழுப்பப்பட்ட திருச்சபையிலே ஆண்டவர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். மற்ற படகுகளும் பயணிக்கின்றன. இங்கே மற்ற படகுகள் என்பது மற்ற திருச்சபைகள், நம்மிடமிருந்து பிரிந்த திருச்சபைகள், புரிஞ்சுங்களா? அப்போ இங்க போயிட்டு இருக்கு கப்பல் அந்த படகு பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே புயல் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது, அலைகள், பெரிய பெரிய அலைகள் வருது. இது எதை குறிக்கிறது என்றால், அப்பொழுது நீரோ மன்னன் காலத்திலே வேத கலாவனை நடக்கிறது. வேத கலாவனை என்றால் அங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்களை, திருச்சபையில இருந்த ஆதிகால கிறிஸ்தவர்களை, அப்பொழுதுதான் இயேசுவை நம்பி மனமாற்றம் பெற்று திருமணக்கு பெற்றுக் கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, கொலோசியம் என்ற இடத்திலே
நீங்க இன்னமும் ரோமாபுரிக்கு போனீர்கள் என்றால் அந்த இடம் இன்னமும் இருக்கின்றது. அங்க என்ன பண்ணுவாங்களாமா, அந்த தியேட்டர்ல சிங்கங்கள் புலியெல்லாம் பட்டினி போட்டு கிறிஸ்தவர்களை உள்ள தள்ளி விட்டுட்டு இந்த கூண்டை திறந்து விடுவாங்க. சிங்கம் புலியும் வந்து அடிச்சு கொண்டு தின்னும். உயிரோடு கிறிஸ்தவர்கள் எரிக்கப்பட்டார்கள் நீரோ மன்னன் காலத்தில். அதே போன்று அவங்க எல்லாம் சொன்னாங்களா, இவங்களால தான் இந்த கொடிய பஞ்சமும் பட்டினியும் நோய்களும் யாரால வருது, கிறிஸ்தவர்களால் தான் வருகிறது என்று இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே சீடர்கள் கத்துறாங்களே, ஆண்டவரே உங்களுக்கு என்ன, நாங்க வந்து இங்க சாக போறோம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு அவங்க வந்து எழுப்புறாங்க ஆண்டவர். அப்ப வந்து இங்க யாரை குறிக்கிறது, சீடர்களை என்பது ஆதிகால கிறிஸ்தவர்களை குறிக்கின்றனர். ஆதிகால கிறிஸ்தவர்கள் இதே கேள்வியை தான் கேட்டாங்க, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க, நாங்க உங்களை நம்பி நாங்க கிறிஸ்தவர்களா மாறினோமே, உங்களை பின்பற்றினோமே, எங்களை வந்து கொடிய மிருகங்களுக்கு உணவா போடுறாங்க, எங்களை உயிரோட வச்சு இருக்கிறாங்களே, நீங்க எங்க இருக்கிறீங்க, நாங்க சாக போறோமே அப்படின்னு சொல்லி ஆதி கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறார்கள், கேள்வி கணைகளை எழுப்புகிறார்கள். அப்பொழுதுதான் மார்க்கு நற்செய்தியாளர் இந்த நற்செய்தியை எழுதுகிறார். இது வந்து உருவகமாக சித்தரிக்கப்படுகிறது. அது ஆதிகால கிறிஸ்தவர்கள் எவ்வாறு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அப்பொழுது நம்பிக்கை இழந்து போய்விடக்கூடாது, விசுவாசத்தை இழந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த நற்செய்தி எழுதப்பட்டது. ஆக ஆண்டவர் எழுந்து சொல்கிறார், கடலுக்கும் அலைகளுக்கும் காற்றுக்கும் கட்டளையிடுகிறார், அமைதியாக இறையாளி. பேய்களுக்கும் இதே வார்த்தையை சொல்வார். மார்க்கு நற்செய்தியில் 1வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, சத்தம் போடாத, கூச்சலிடாது என்று அதட்டுவார். பேய்களும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டன. ஏன் இயற்கையும் கட்டுப்படுகிறது. ஆக இயற்கை வந்து ஆண்டவருக்கு மிஞ்சின சக்தி கிடையாது. நம்ம கொரோனா தொற்று நோயாக இருந்தாலும் சரி, அது சுனாமியாக இருந்தாலும் சரி, பேரழிவுகளாக இருந்தாலும் சரி, நிலநடுக்கமாக இருந்தாலும் சரி, கொடிய பஞ்சம் பட்டினியாக இருந்தாலும் சரி, அது கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் என்று இன்றைய வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இயேசுவில் பிரியமானவர்களை சீடர்கள் நம்பவில்லை. அவங்க வந்து கண்கூடா புதுமைகளை பார்த்தாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க. ஆண்டவர் இந்த புதுமையின் வழியாக என்ன சொல்ல விரும்புகிறார் சீடர்களுக்கு, இவ்வளவு நாள் என் கூட இருந்தீங்களே, அற்புதங்களை பார்த்தீங்களே, பேய் ஓட்டுனே, பேய்கள் என்னை இறைமகன் என்று சொல்லிட்டு கூச்சலிட்டு ஓடிச்ச, இவ்வளவு பார்த்துட்டு நீங்க என்ன வந்து நம்பலையா, கடவுளின் மகன் நான் நம்பலையா, என்னை நம்பலையா என்று சீடர்களை கடிந்து கொள்ளுகிறார். விசுவாசம் மேல் விசுவாசம், நம்பிக்கை கொள்ளுங்கள். நாமும் பல நேரங்களில் அன்பு குறிப்பிடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே புயல், துன்பம் என்னும் புயல் அடிக்கும் பொழுது, கஷ்டங்கள் என்னும் புயல் அடிக்கும் பொழுது, நோய்கள் என்னும் புயல் அடிக்கும் பொழுது, நாம் ஒருபோதும் கடவுளை என்ன சொல்ல சந்தேகப்படக்கூடாது, நம்பாம இருந்துடக்கூடாது. வரும் பேரலைகள் வரும், புயல் அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். சீடருடைய வாழ்விலே அடித்த புயல், அங்க இயேசு இருந்தார். நம்முடைய வாழ்விலும் நாம் வந்து சந்தேகப்படுத்தல, இயேசு இருக்கிறார், அவரும் இருப்பார். அந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்விலே புயல் அடிக்கும், துன்பம் வரும், சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பேய் பிடிக்கும். நீ எவ்வளவுதான் கடவுளுக்கு கோயிலுக்கு தினந்தோறும் போறியா, நன்மை வாங்குறியா, ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டியா, வரும். ஏன்னா நல்லவர்களைத்தான் சோதிக்க வருவானவன். யோபுவை சோதித்தவன் உங்களை என்னையும் சோதிக்க வருவான். ஏன் பாதிரியை சோதிக்கல, அந்தோனியாரை சோதிக்கலையா? புனிதர்களை, எல்லா புனிதர்களும் சோதிக்கப்பட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் கடவுளை பிடித்துக் கொண்டார்கள், இயேசுவை பற்றி கொண்டார்கள். இயேசு என்னோடு இருக்கும் பொழுது என்னால் முடியும், சாதிக்க முடியும், இயற்கை ஒன்றும் என்னை செய்ய முடியாது என்று நம்பினார்கள். அதனால் அவர்கள் சாதித்து காட்டினார்கள். சீடர்கள் துவண்டு போய்விட்டார்கள். அதுபோன்று நாம் எல்லோருமே ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய சீடர்கள், சீடத்திகள். ஒருபோதும் துவண்டு போய்விடக்கூடாது. யோபுவை போன்று, ஏன் சீடர்களை போன்று சந்தேகப்படக்கூடாது. தொடக்கத்தில் பிடிச்சுக்கிறோம், ஆண்டவர் பக்கத்துல தான் இருக்கிறார், அவரை எழுப்பி விடணும். அவர் நம்மோடு தான் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். நற்கருணையிலே வாசம் செய்யும் கடவுள் தினந்தோறும் உன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் உன்னுடைய ரத்தத்துல கலக்கிறாரே, உடல்ல கலக்கிறாரே, சதையில இருக்கிறாரே, அவரை நீங்க வந்து ஏன் மறக்க வேண்டும்? நம்பிக்கை இழந்து போய்விடாதீர்கள், அவரை பிடிச்சுக்கங்க. இயேசு எவ்வாறு அவர் வந்து பாருங்க, அவ்வளவு ஒரு புயல் அடிக்கும் பொழுது ஒருத்தர் நிம்மதியை தூங்கிட்டு இருக்கிறார், யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அவங்க வந்து என்னடா இந்த மனுஷன், நம்ம இங்க சாக போறோம், இவர் என்ன பண்றாரு, கவலை எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எழுப்புறாங்க. அவர் வந்து அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு கடும் புயலிலே அவ்வளவு கூச்சல் குழப்பத்துல ஒருவரால் அமைதியாக இருக்க முடியுது என்றால் அவர் ஏன் அவ்வாறு இருந்தார் என்றால் அவர் தந்தையோடு இணைந்திருந்தார். அவர் தந்தையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். என்னை அனுப்பிய என் தந்தை என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது.
அவர் ஜெபித்த ஜெபம் வீண் போகவில்லை. காலையிலும் மாலையிலும் போன காலையில் அதிகாலையிலே கருக்கடையில் இருந்து ஜெபித்தாரே, மாலையில தனியான ஒரு இடத்துக்கு போய் ஜெபிச்சாரே, ஆண்டவரோடு உட்கார்ந்து தந்தையோடு உட்கார்ந்து ஜெபிச்சாரே. அந்த ஜெபம் தந்தையின் மேல் வைத்த விசுவாசம், நம்பிக்கை அவரை காப்பாற்றியது. அதனால்தான் அவர் தைரியமற்றவர். அங்க அவர் மனிதனாகவும் இருக்கிறார், முழு 100% கடவுளாகவும் மனிதனாகவும் இருக்கிறார் என்ற உண்மையை இது வெளிப்படுத்துகிறது. ஆக அங்கே தூங்கிட்டு இருந்தது அவர் மனிதனாக இருந்தார் என்பதை சுட்டி காண்பிக்கின்றது. அவர் எழுந்து கட்டளையிடுகிறாரே, அது கடவுள் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. ஆகிய இயேசுவில் பிரியமானவர்களே, துவண்டு போய்விடாதீர்கள். என்ன கொரோனா வந்தாலும் சரி, என்ன ஒரு புயல் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, அற்ப மனிதர்கள் தான் கோழைத்தனத்திலே சில பேர் சூசைட் பண்ணிக்கிறார்கள். தூக்க மாட்டிட்டு வந்துடுறது, மாத்திரை மருந்தை சாப்பிட்டு சாகுறது, அரளி விளையத்திற்கு சாகுறது, மருந்தை குடிச்சு சாகுறது. இவங்கெல்லாம் என்ன பண்ண சாத்தானால் சோதிக்கப்பட்டு அவருடைய பிடிக்குள் வந்த மனிதர்கள். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவர்களால் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியும். நம்மள விசுவாசம் இல்லை. அப்படி என்ன தலைபோட காரியம் வந்துட போது சொல்லுங்க பார்ப்போம். மிஞ்சி போனா என்ன நம்மளை என்ன கொண்டு போயிடும்? எல்லாருமே ஒரு நாள் சாதாரண போறோம். ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் இதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு வைராக்கியம், ஒரு வீரம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருந்தால் நான் இதையும் சாதிப்பேன். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. அதை உணர்ந்தவர்களாக இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? கலிலேயர் சொல்லப்படுகிறது, கடல் மட்டத்திலிருந்து 600 அடி ஆழத்தில் இந்த கடலால் அமைந்திருக்கிறார். வடக்கு தெற்காக 13 மைல் நீளம், கிழக்கு மேற்காக 8 மைல் அகலம், மேற்கு பகுதியில் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்திருக்கிறதா. அப்போ அந்த பள்ளத்தாக்குகளும் மலைகளிலிருந்து அடிக்கிற காற்றானது கடலிலே பட்டுதான் இந்த மாதிரி புயல்கள் வருமா. அங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசு ஒரு தச்சன். இயேசுக்கு கடலை பத்தி தெரியுமா? தெரியாது. சீடர்களுக்கு கடலை பத்தி தெரியுமா? கண்டிப்பா தெரியும். ஏன்னா அவங்க மீனவர்களே யாரிடம் தஞ்சம் போகிறார்கள்? ஒரு தச்சனிடம். அவங்களுக்கு தெரியும் எப்ப எந்த சைடு காத்தடிக்கும், எப்ப கடலுக்குள்ள போகணும், எப்ப கடலை விட்டு வெளியே வரணும். இவங்களே யார்கிட்ட போய் சரணடைகிறார்கள்? கடவுளிடம். ஆக நம்ம எல்லாரும் தலைகால் புரியாம குதிக்க கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. மீனவர்களுக்கு தெரியாதது, கடல்ல பிறந்து வளர்ந்து கடல் தண்ணியில விளையாண்டு அதுல முத்தெடுக்கிறவங்க அவங்களே கடவுளை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா நீங்களும் நாணயம் மாத்திரம். நம்ம என்ன செய்யணும்? கடவுள் மேல பற்று வைத்து அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது கடவுள் நம்மை கண்டிப்பாக தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு மன தைரியத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். எந்த ஒரு புயலும் நம்முடைய வாழ்க்கையை அடிக்கக்கூடாது. கடவுளை எழுப்பி அவர் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்க நாம் ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிவிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னிமரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்தின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டே இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள் ஏதோ நம் மத்தியிலே வாசம் செய்கிறார். இந்த திருப்பலியின் வழியாக உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே தைரியத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை நாங்கள் சீடர்களை போல் பயந்து போக மாட்டோம், மீது நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு இதோ நாங்கள் எழுப்புகிற விண்ணப்பங்களை பார்த்து எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த தருணத்திலே நம்முடைய இதயங்களையும் உள்ளத்தையும் ஆண்டவரை நோக்கி இருப்போம். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, உலகெங்கும் நற்கருணை பலியை நிறைவேற்றும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள் அனைவரும் கிறிஸ்துவின் மறைபொருளான பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் வாழவும், இறை மக்களை விசுவாச வாழ்வில் வளரச் செய்யவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்லவரான தந்தையே இறைவா, உம்முடைய மக்களாகிய எங்களுக்கும் உம்முடைய நெறிமுறைகளை பின்பற்றி உம்மீது விசுவாசம் கொண்டு
உம்முடைய வார்த்தையின்படி நீதிமான்களாக வாழும் நன்மனதை அளித்தருள வேண்டும் என்றும் உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் நற்கருணை பலியின் மேன்மையையும் உண்மை தனைத்தையும் உணர்ந்து கத்தோலிக்க திருச்சபையில் ஒன்றினையும் மனம் தர வேண்டும் என்றும் உம்முடைய மக்களாகிய நாங்களும் உமது ஆவியால் இயக்கப்பட்டு உமது கட்டளைகளுக்கு பணிந்து நடந்து உம் சீடர்களாக வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அழைத்தலின் நாயகனே இயேசுவே, அக்கறைக்கு செல்ல நீர் தந்த அழைப்புக்காக நன்றி. எல்லா பணிகளுக்கு மத்தியிலும் உமக்கும் எனக்கு நெருக்கமானவர்களுக்கும் நேரம் ஒதுக்கி தனித்திருக்க உறவை மேம்படுத்த அருள் தாரும். சிறிய கடுகு விதையாக ஊன்றப்பட்டு உலகெங்கும் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கும் திருச்சபையின் மக்கள் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளின்படி வாழவும் உலகின் அமைதியையும் ஒற்றுமையையும் உருவாக்கும் இறையாட்சியின் தூதர்களாக செயல்படவும் துணை புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, நல்ல பெற்றோர்களாக நாங்கள் வாழ்ந்து எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்து ஆன்மீக வாழ்விலும் அருள் வாழ்விலும் எங்கள் குழந்தைகளை வளர்த்திட உமது அருள் வரங்களை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இதோ தந்தைய தினத்தை கொண்டாடுகிற வேளையிலே நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற தலைமைத்துவத்தை தாங்குகின்ற அனைத்து தந்தையர்களுக்காக செபிப்போம். அவர்கள் குடும்பங்களுக்காக எத்தனை முயற்சிகளை ஏறெடுக்கிற வேளையிலே ஒரு உடல் ஆன்ம சுகத்தையும் மன தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆண்டவர் தந்து தொடர்ந்து உலக வாழ்க்கையிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை நிறைவேற்றி விண்ணகம் சேர தேவையான ஆசீர்வாதங்களை தந்தருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ யோபுவுக்கு நீர் அருளிய ஆசை, அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை விசுவாசம், இதை எங்களுடைய ஆழத்தில் எங்களுடைய மனதினுடைய ஆழத்திலே வேரூன்றி அது முளைத்து வளர்ந்து கனிதர தேவையான ஆசீர்வாதங்களை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை கரமீந்தி நான் வரும் நேரம் காரணத்தின் தலைவாய் கண்ணீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரமீந்தி நான் வரும் நேரம் காரணத்தின் தலைவாய் கண்ணீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், புகழ்ந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பாயிரவரே, உலகத்தை அன்பாயிரவரே, உனக்கென எதை நான் தருகின்றேன். காணிக்கை கரமீந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாரி கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்தை வழிபடுவாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சிகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்களித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்து நாங்கள் நீதியில் படித்த நினைவுக்குரியவராயும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டெடுத்து அவர் வழியாக மதமாண்மை வானதுதரணிகள் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலை நாளும் சேர்த்துக் கொள்ளுமாறு உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த உள்ளங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நினைவு பெறச் செய்தருளும். தந்தையை வைத்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு மது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நோக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர்
விசுவாசத்தோடு எந்த புயல் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களுக்காக இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு கண்களை பிரித்து செபிப்போம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை குற்றங்குறைகளை பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமை மனிதருடன் திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வார்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஏதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கலக்கி பெற்றவர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருளி வருக. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். தேடி வந்த
பாடும் என்றும் உம்மை நாடும் என்றும் உம்மை நாடும் தேடி வந்த தெய்வமேசு என்னை தேடி வந்த தெய்வமேசு வாழி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர்வதை போல உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது அடிமை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் இடைவிடா சகாயத்தின் பரிந்துரையுமாய் சென்று வாருங்கள். இருவிருந்து நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலான் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலான் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோடை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோடை ஏந்திடும். எங்கள் காவலான் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். இயேசுநாதரின் செல்வ தந்தை நீ, இயேசு புத்திரர் இங்கு ஸ்துதி பாட வந்தோமே. இயேசுநாதரின் செல்வ தந்தை நீ, நேசபுத்திரர் இங்கு ஸ்துதி பாட வந்தோமே. தேசம் ஒருங்கும் திசைகளை எங்கும் ஆசை கொண்டு பாடவே. தேசம் ஒருங்கும் திசைகளை எங்கும் ஆசை கொண்டு பாடவே. எங்கள் காவலான் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை என்றுனை வந்து பாடினோம். முந்தன் மைந்த சொந்தம் என்று இன்று காட்டிடாய். தந்தை என்றுனை வந்து பாடினோம். முந்தன் மைந்த சொந்தம் என்று இன்று காட்டிடாய். அந்தி காலை வந்த வேலை வந்து உதவி தந்திடாய். அந்தி காலை வந்த வேலை வந்து உதவி தந்திடாய். எங்கள் காவலான் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலான் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோடை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோடை ஏந்திடும். எங்கள் காவலான் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.